இன்னும் ஒரு முறை கூட பிரஸ் மீட்டை வந்து சந்திக்காத ஒரு நபராக, பத்திரிகையாளர் சந்திப்பை வந்து சந்திப்பதற்கு தயாராக இல்லாத ஒருவராக விஜய் இருக்கிறார் என்று சொன்னால் தன்னுடைய இமேஜ் கலைஞ்சிரும். ஏதாவது எதிர்கேள்வி கேட்டு நமக்கு வந்து பதில் சொல்ல முடியாமல் திக்கு முக்காடிட்டோம்னா நம்ம இமேஜ் கலைஞ்சிரும் என்று சொல்லக்கூடிய அச்சமுடையவராகத்தான் விஜயை பார்க்க முடிகிறது. சினிமாவில் வேண்டுமானால் அவர் ஹீரோவா இருக்கலாம், அரசியலில் அவர் இன்னும் ஹீரோவா ஆயிட்டாரா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கிறது. அதை நோக்கிய பயணம் அவரிடத்திலே வந்து பெரிய அளவில் ஓராண்டு காலத்திலேயே அவருக்கு வந்து பெரிய முன்னேற்றம் இல்லை. அதனால திமுகவை எதிர்த்துட்டாரு, பாஜகவையும் ஒரு போற போக்குல கொஞ்சம் எதிர்க்கிறாரு, பர்சன்டேஜ் வந்து கம்மியா இருந்தாலும் எதிர்க்கிறாரு. இந்த அளவுல எதிர்ப்பதன் மூலமாக எல்லாம் அரசியல்ல வந்து வேரூன்ற முடியாது. அதாவது நீர்ப்பாசி வந்து தண்ணியில மிதக்கும், அது வேறு பிடிக்காது. வேறு பிடிக்காததுனாலேயே நீர்ப்பாசி காய்க்காது, பூக்காது, கனியாது. அரசியலில் ஒரு நீர்ப்பாசி மாதிரி மிதந்துகிட்டு இருக்கிறாரே தவிர, ஆனால் தன்னையே அவர் இன்னும் அரசியல் படுத்தி கொண்டாரா என்கிற கேள்வி என்னை போன்றவர்களுக்கு கடுமையான ஒரு விமர்சனம் இருக்கிறது.